டெட் பண்டி, அமெரிக்காஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் சீரியல் கில்லர் அண்ட் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லலாம். இவன் என்ன சொல்கிறான், நாங்கள்லாம் சைக்கோபேட்ஸ், நாங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கோம், உங்களால் எங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு சைக்கோபேத் இருக்கிற இடம் இன்னொரு சைக்கோபேத் தான் தெரியும். அண்ட் எல்லா இடத்துலையும் சைக்கோபேட்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம இங்கேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது புனித தலமாகவும் இருந்தாலும் சரி, இல்லை மோசமான ஏரியாவாக இருந்தாலும் சரி, சைக்கோபேட்ஸ் ஆர் எவ்ரிவேர். 2000 ஈரான் மஷாட் சிட்டி. ஒரு நாள் ராத்திரி ஒரு கொலைகாரன் தன்னோட மோட்டர் பைக் எடுத்துக்கிட்டு அந்த மஷாட் சிட்டியோட சென்டர் ஏரியாவுக்கு போறான். சென்டர் ஏரியாவை ரீச் பண்ணதுக்கு அப்புறமா அங்க ஒரு ஸ்ட்ரீட் லேடிய பாக்குறான். அவங்க கிட்ட போய் பைக்கை நிறுத்திட்டு அவங்க கிட்ட டீல் பேசுறான். ஒரு நைட்டுக்கு எவ்வளோ, 1 ஹவருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு அமௌண்ட்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா இவங்கிட்ட சரி எங்கே போகலாம், உங்கள் இடத்துக்கு போகலாமா, என்னோட இடத்துக்கு போகலாமா, இல்லை வேறு ஏதாவது ஹோட்டல் போகலாமான்னு கேட்குறாங்க. இல்லை என்னோட வீட்டுக்கே போகலாம், என் வீட்டில் யாருமே இல்லை, சேஃப் தான் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ட்ரீட் லேடியை தன்னோட பைக்கில் உட்கார வச்சு அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அவனோட வீட்டுக்கு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஸ்ட்ரீட் லேடி வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. உள்ளே போனால் ரொம்பவே அழகான வீடு, ஃப்ளோர்லாம் மேட் போட்டு கவர் பண்ணி கர்டன்ஸ்லாம் போட்டு அழகான டைனிங் டேபிள், அழகான பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி வீடு ரொம்பவே அழகாக இருக்குது. அவங்க அந்த வீட்டை அவங்கள மறந்து ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் இருந்திருந்தா, ஒரு நல்ல ஃபேமிலி இருந்திருந்தா, ஒரு நல்ல லைஃப் இருந்திருந்தா அவங்களுக்கும் இது மாதிரி ஒரு நல்ல வீடு கிடைச்சிருக்கும். டியூ டு புவர் ஃபேமிலி, நல்ல ஹஸ்பண்ட் இல்லை, நல்ல வேலை வாய்ப்பு இல்லை, குழந்தைங்களை காப்பாற்றணும், ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டான். ஸோ இது மாதிரி காரணங்களால் அவங்களுக்கு இது மாதிரி ஒரு வாழ்க்கை அமையலைங்கிறத அவங்க அங்கே ஃபீலிங்காக அங்கே பார்த்துருப்பாங்களோன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு அழகான பூவை பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தெரியாது அவங்க லைஃப்பில் அவங்க பார்க்குற ரசிக்கிற ஒரு கடைசியான விஷயம் அந்த ஃப்ளவர் தான் அப்படின்னு. அவங்க அதை ரசிச்சுட்டே இருக்கும்போது அந்த கொலைகார அவங்க போட்டிருக்க ஸ்கார்ஃபை பிடிச்சி பின்பக்கமாக இழுத்து அவங்க கழுத்தை தொட்டிருக்கான். அவங்களுக்கு மூச்சு திணறுது, கண்ணெல்லாம் வெளியில் வருது, சில பேர் கண்கள்லேருந்து ரத்தம் வந்திருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் யாராலையும் தப்பிக்க முடியல. அந்த கொலைகார இந்த ஸ்ட்ரீட் லேடியை கொலை பண்ணிடுறான். அவங்களும் ஃப்ளோரில் பொத்துன்னு விடுறாங்க. அப்படி செத்து போன அந்த விக்டிமோட பேர் ஹப்சனா, ஏஜ் 30. அவங்க சாகும்போது அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க. அவங்களுக்கு மூச்சு திணறுது, கண்ணெல்லாம் வெளியில் வருது, சில பேர் கண்கள்லேருந்து ரத்தம் வந்திருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் யாராலையும் தப்பிக்க முடியல. அந்த கொலைகார இந்த ஸ்ட்ரீட் லேடியை கொலை பண்ணிடுறான். அவங்களும் ஃப்ளோரில் பொத்துன்னு விடுறாங்க. அப்படி செத்து போன அந்த விக்டிமோட பேர் ஹப்சனா, ஏஜ் 30. அவங்க சாகும்போது அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க. கொலை பண்ண அந்த கொலைகாரனோட பேர் சயீத் அனாய். இவன் ஈரான் ஈராக் வாரில் ஒர்க் பண்ண ஒரு ஃபார்மர் சோல்ஜர். இப்போது அதாவது கொலை நடந்த அன்னைக்கு அவன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணுற ஒரு சாதாரண ஆள். ஒரு ஃபேமிலி மேன், கல்யாணமாகி 3 குழந்தை இருக்குது, ஒரு டீசெண்டான ஃபேமிலி, ஒரு டீசெண்டான லைஃபு, பிஸ்னஸ் பண்ணுற அவனோட அண்ணன் தம்பிங்களாக இருக்காங்க. இப்படின்னு ஒரு டீசெண்டாக இருக்கிற ஒருத்தன் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் உமன்ஸ், குறிப்பாக பாலியல் தொழில் செய்கிற பெண்களை கொலை பண்ணுறான். அந்த 12வது பொண்ணை கொலை பண்ணும்போது அங்கே மழை வருது. இந்த மழையை இந்த பைத்தியக்காரன் என்ன சொல்கிறான், நான் பண்ண ஒர்க்கை கடவுள் பிளெஸ் பண்ணிட்டாரு, ஸோ அதனால தான் மழை வருது அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். அதை ஒரு மோட்டிவேட்டாக எடுத்துக்கிட்டு இன்னும் ஒரு 4 பெண்கள் சாவடிக்கிறான். ஆக்சுவலி அவனோட டார்கெட் ஒரு 80க்கும் மேலே, மேபி 100-500 மேலே கூட போகலாம். அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தான். அவன் எப்போலாம் கொலை பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனோட வீட்டில் யாரும் இல்லாத போது, அவனோட ஒய்ஃப் ரிலீஜியஸ் ஒர்க்குக்காக வெளியில் போயிருக்கும் போது அந்த டைமை யூஸ் பண்ணி இந்த பெண்களை கொலை பண்ணி அவனோட பைக்கில் வச்சு, அதாவது அவன் வீட்டில் இருக்கிற ஃப்ளோர் மேட்டில் ரோல் பண்ணி பைக்கில் வச்சு ஊருக்கு வெளியே கொண்டு போட்டுருவானான். ஃபர்ஸ்ட் இவன் இந்த ஸ்ட்ரீட் ப்ராஸ்டிடியூஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அவனால் முடிஞ்ச அளவுக்கு ரோடில் போய் ஏதோ ட்ரை பண்ணியிருக்கான். பட் அவனால் அதை தடுக்க முடியல. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான், அவனோட ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்ணுறான். இது மாதிரி பாலியல் தொழிலாளிகளை கொலை பண்ணால் மட்டும்தான் இது மாதிரி ஒரு விஷயம் இந்த சிட்டியில் அசிங்கமாக நடக்காது அப்படின்னு சொல்லி கொலை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான்.
அதுவும் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனோட டார்கெட்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே புவராக இருக்கிறவங்க, ரொம்பவே புவர் ஹைஜீனாக இருந்தவங்க, ட்ரக்குக்கு அடிக்ட் ஆனவங்க, ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இல்லாதவங்க, அடித்தா கேட்கறதுக்கு ஆள் இல்லாதவங்க, சொல்லப்போனால் பல்லு இல்லாத கிழவிங்க, அவங்களுக்கு நல்ல ட்ரெஸ் கூட இருக்காது. இது மாதிரி ஆளுங்களை மட்டும்தான் செலக்ட் பண்ணி அவன் வந்து கொலை பண்ணியிருக்கான். இது மாதிரி பெண்கள் ஏன் பாலியல் தொழிலுக்கு வந்தாங்க, அதுவும் ஈரான் மாதிரியான ஒரு இஸ்லாமிய நாட்டுக்குள்ள எதுக்காக அவங்க இந்த மாதிரி பாலியல் தொழிலுக்கு வந்தாங்க, அங்கே வந்து பாலியல் தொழில் வந்து தண்டனைக்குரிய குற்றமாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த 16 பெண்களை கொலை பண்ணால அதில் ஒரு பெண்ணுக்கு வந்து 10 வயசுலேயே கல்யாணம் ஆகியிருக்கு. அவங்களுக்கு 20 வயசில் மொத்தம் 6 குழந்தைங்க, 3 ஆம்பளை பசங்க, 3 பெண் குழந்தைங்க. அதுக்கப்புறமா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்களை விட்டுட்டு 2வது மேரேஜ் பண்ணிக்கிட்டான். ஸோ இந்த லேடி இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த 6 குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கு, 6 குழந்தைங்களை காப்பாற்றணும்னா வருமானம் அதிகமாக வேணும். வேலை வாய்ப்பே இல்லை. அங்கே வில்லேஜில் வேலை வாய்ப்பு இல்லாததுனால ஈரானில் இருக்கிற அந்த கிராமத்தை சேர்ந்த பெண்கள் சிட்டிக்குள்ளே வராங்க. சிட்டிக்குள்ளே வந்தாலும் வேலை இல்லை, வேலை கிடைச்சாலும் சம்பளம் அதிகம் கிடையாது. இந்த சம்பளத்தை வச்சு எல்லா குழந்தைங்களையும் இவங்க காப்பாற்ற முடியாது. பாதி பேர் அதில் ட்ரக் அடிக்ட் ஆகிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் இந்த பாலியல் தொழில் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து ரெகுலராக கவுன்சிலிங் கொடுத்து ரீஹாபிலேஷன் சென்டரில் போய் ரீச் பண்ணி இது மாதிரி தான் இவங்களை சரி பண்ண முடியுமே தவிர கொலை பண்ணுறது இதற்கான சரியான ஒரு ரீசன் கிடையாது. இந்த அண்ணன் என்ன பண்ணுறான், கொலை பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து கொள்கைக்காக கொலை பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு கொலை பண்ணுறதே வந்து ஒரு அடிக்ட் ஆயிடுச்சு. போலீஸ் அவனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொலை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறான். பட் அவனால் முடியல. அவன் தொடர்ந்து கொலை பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனை கொலைகாரன் அப்படின்னு நியூஸ் பேப்பரில் போடுறதே அவன் வந்து விரும்பலை. அவர் வந்து இந்த ஊரை சுத்தம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி அவரை சொல்லணுமா. அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு தடையாச்சும் ஜெயிலில் போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடுறான். அது வெளியிலேயே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடும். ஏன்னா என்னைக்காவது ஒரு நம்ம மாட்ட போகிறோம், அப்போ ஜெயிலுக்கு தான் வர போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் அவனுக்கு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அதனால் ஜெயிலையே சுற்றி பார்த்துட்டு வருவானா வாரத்தில் ஒரு நாள். அவனோட ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, வீட்டில் ஒரு சின்ன பொருள் நகர்ந்தாலும் நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். ஆனால் இவர் கொலை பண்ண அந்த 1 வருஷத்தில் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு கூட வராத அளவுக்கு அவர் நடந்துக்கிட்டாரு. கேரக்டர் வைஸும் சரி, அவர் நடந்துக்கிட்ட விதமும் சரி, வீட்டில் எந்த ஒரு பொருளும் சந்தேகப்படுற மாதிரி இல்லை. எல்லாம் நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்தது. நான் வச்சுட்டு போன மாதிரி அப்படியே இருந்துச்சு. என்னை கேட்டால் அந்த கொலைகளை வேற யாரோ பண்ணிட்டு இவர் மேலே பழிய போட்டவங்களும் நான் சொல்வேன் அப்படின்னு வந்து அவனோட ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க. 15 பெண்களை வந்து கழுத்தை நிறுத்தி கொலை பண்ணது அவனுக்கு வந்து ஈஸியாக இருந்தாலும் 16வது பொண்ணை கொலை பண்ணுறது அவனுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்த பொண்ணு ரொம்பவே கஷ்டப்பட்டு கழுத்தை நெரிச்சு, மூச்சு திணற வச்சு, கண்ணெல்லாம் வெளியே வர வச்சு, ரத்தம் வர வச்சு அடித்து கொலை பண்ணாலும் அந்த பொண்ணு சாகலை. வேறு வழி இல்லாமல் அந்த பொண்ணோட தொண்டை மேலே அவனோட காலை வச்சு அழுத்தி ஏறி நின்று, அது 2 நிமிஷத்துக்கு ஏறி நின்று அந்த பொண்ணோட மூச்சு குழாயை உடைகிற அளவுக்கு நின்று கொலை பண்ணியிருக்கான். இவன் என்ன சொல்கிறான், நான் ஒரு அனிமலுக்கு கூட பாவம் பார்ப்பேன், ஆனால் இந்த மாதிரி பாலியல் தொழில் செய்கிற இந்த பெண்களை நான் வந்து பாவமே பார்க்க மாட்டேன். இவங்கெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, வேஸ்ட் ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்கிறான். ஒரு நாள் என்ன பண்ணுறான், அவன் கொலை பண்ண 13வது பெண்ணை எங்கே தூக்கி போட்டானோ அந்த இடத்துக்கு 11 மணிக்கு அப்புறமா கிளம்பி போகிறான். அதுவும் தன்னோட ஃபேமிலியோடு போகிறான். எதுக்குன்னு கேட்டால், ஒருத்தர் கார் சேல் பண்ணுறேன்னு சொன்னார், அந்த கார் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த அவுட்டர் ஏரியாவில் போய் அந்த பணத்தை எங்கே போட்டானோ அங்கே போய் பார்த்துட்டு வரான். அந்த பணம் அங்கேயே தான் இருக்குது. மறுநாள் அந்த பணம் இருந்த இடத்துக்கு போய் பார்க்குறான். அங்கே போலீஸ் இருக்காங்க, ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அங்கே இவனை பற்றி மற்றவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக போகிறான். அங்கே போனால் நிறைய பேர் இவனை வந்து பாராட்டுறாங்க. ஆனால் இந்த மாதிரி பாலியல் தொழில் பண்ணுறாங்களா, நம்ம இப்படி தான் சாவடிக்கணும், அவன் இன்னும் நிறைய கொலைகள் செய்யணும் அப்படின்லாம் சொல்கிறத கேட்டு அவன் வந்து ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணுறான். இந்த ராட்சசன் படத்தில் ஒரு டைலாக் வரும் பாருங்கள், சைக்கோ வந்து அவனை பற்றி நம்ம பேச தான் அவனுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அவனை பேசுறதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி ஹீரோ கேரக்டர் வந்து சொல்வார். ஸோ அது இந்த விஷயத்தில் ரொம்பவே கரெக்டாக இருந்திருக்கு. இவன் அதை கேட்டதுக்கப்புறமா இன்னும் அவனுக்கு என்கரேஜ்மெண்ட் ஆகி நிறைய இன்னும், அதாவது 13 கொலையாக நெக்ஸ்ட் ஒரு 3 கொலைகள் பண்ணுறதுக்கு இதுவே ஒரு காரணமாக இருந்திருக்கு. அவன் அதுக்கு முன்னாடி ரெகுலராக இதை பண்ணியிருப்பான். பட் அது என்னவோ இதை வந்து குறிப்பிட்டு தனியாக சொல்லியிருக்கிறாரு, மிஸ்டர் ஹனாய், சயீத் ஹனாய். ஹனாயோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவங்க இது வந்து ஒரு கொலைன்றதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஒரு முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளுக்குள்ள ஒரு பொண்ணு பைக்கில் போகிறான்னா அவளுக்கு கொலையை தவிர வேற ஒரு பெஸ்ட்டு தண்டனை இருக்காதுன்னு அவனோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. அவனோட அம்மா வந்து இவன் இறந்துட்டானா இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாலும் ஹனாயை மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பெண்களை கொலை பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அவனோட பையன் கூட அவங்க அப்பா பண்ணது வந்து ரொம்ப கிரேட் திங், நான் ஃப்யூச்சரில் கூட இது மாதிரி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு ரொம்பவே அடிமுட்டாள்தனமாக அவங்க வந்து பேசுகிறாங்க. அவங்க எதை வச்சு பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இஸ்லாமிக் ரூலுக்கு கீழே இருக்கிற விஷயத்தை பேஸ் பண்ணி தான் பேசுகிறாங்க தவிர
நார்மல் பீனல் கோட், அதாவது ஹியூமனிட்டிக்கு சார்பாக பீனல் கோட் என்ன பேசுதுன்றத அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை. அவனோட ஒய்ஃப் மட்டும் லேட்டராக புரிஞ்சுக்கிறாங்க. என்னதான் இஸ்லாமிக் ரூல் கீழே வந்தாலும் இப்போ இந்த விஷயம் வந்து ரொம்பவே தப்பான விஷயம், இப்போ இருக்கிற சட்டம் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்காது அப்படின்னு சொல்லி அவங்க மட்டும் கொஞ்சம் லேட்டாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அவனோட டெத் சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறான்னா, அவனோட ஆர்கன்ஸை வந்து எல்லாமே எடுத்து டொனேட் பண்ணிடணுமா. அப்படி டொனேட் பண்ணதுனால ஆர்கன்ஸ் இல்லாதனால அவன் இறந்துடுவான். ஸோ அது மாதிரி என்னை கொலை பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் என்னை தூக்கு தண்டனை கொடுத்தாலும் ஓகே, பிகாஸ் என் கையாலேயே நிறைய பேர் கழுத்து நடிச்சு சாகிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு ஒன்றும் அது புதுசு இல்லை. அப்படியே நீங்கள் என்னை சாகடித்தாலும் ஒரு குட்டையில் இருக்கிற ஒரு மீன் எடுக்கிறதுனால அந்த குட்டை சுத்தமாகுமான்னு கேட்டால் கிடையாது. ரொம்பவே முக்கியம், அந்த குட்டையை நீங்கள் வந்து சுத்தமாக வச்சுக்கணும். அதாவது அந்த மெஷாட் சிட்டியை நீங்கள் வந்து க்ளீனாக வச்சுக்கணும். ஏன்னா கொலை பண்ணுறது ஒரு பெரிய மேட்ரே இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஆக்சுவலி இவன் இப்படி கொலை பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் அவனோட ஒய்ஃபை ஒரு டாக்ஸி டிரைவர் பாலியல் தொழிலாளி அப்படின்னு நினச்சிக்கிட்டு தப்பாக பேசிடுறான். ஸோ அதுக்காக தான் இவன் என்ன பண்ணுறான், இது மாதிரி பெண்களை வந்து பாலியல் தொழில் பண்ண விடாமல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறான். ஆனால் முடியல. அவன் ஒரு சைக்கோபேத். ஆக்சுவலி அவன் வந்து ஒரு டெரரிஸ்ட்னு சொல்கிறாங்க. ஈரான் ஈராக் வார்லேயும் வந்து ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ அவனுக்கு வேறு வழி தெரியாமல் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி பெண்களை கொலை பண்ணுறதுனால இந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணிடலாம், கொலை பண்ணிகிட்டே இருந்தால் மற்ற பெண்கள் இந்த விஷயத்தை நிறுத்திடுவாங்க அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அவனுக்கு தெரியல, அப்போ அந்த டைமில் அந்த மெஷாட் சிட்டியில் மட்டும் 5000 பெண்கள் பாலியல் தொழிலில் இருந்தாங்க அப்படின்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களாம் வில்லேஜ்லேருந்து வந்தவங்க, சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு போயிடுவான். ஸோ குழந்தைங்களை காப்பாற்றணும். அங்கே கிராமத்தில் வேலை இருக்காது, சிட்டியில் வந்தாலும் வேலை இருக்கும், சம்பளம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த சம்பளத்தை வச்சுட்டு நம்ம எல்லாரையுமே வந்து காப்பாற்ற முடியாது. வேறு வழி இல்லாமல் இந்த பெண்கள் ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகி இந்த தொழிலை பண்ணுறாங்க. இல்லை ஒரு புனித ஷ்ரைன் ஒன்று இருக்குது. அந்த ஷ்ரைனுக்கு இந்த ஈரானை சுற்றி இருக்கிற மிடில் ஈஸ்டில் இருக்கிறவங்க, ஆப்கான் அந்த மாதிரி கண்ட்ரியில் இருந்து மக்கள் வந்து இந்த புனித தலத்தை வழிபட்டுட்டு போகிறதுனால அதோட புனிதம் கெட்டு போகுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறான், இந்த பாலியல் தொழிலாளியில வந்து கொலை பண்ணுறான். அப்படின்னு 2024 வந்த ஒரு பர்ஷியன் லாங்குவேஜ் மூவி, ஈரான் மூவி, இல்லை அண்ட் அலாங் கேம் அ ஸ்பைடர் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி. இது ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நான் சொல்கிற விஷயம் தெளிவாக உங்களுக்கு புரியும், ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஏன்னா இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன், நிறைய சைக்கோபேட்ஸ் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. நிறைய சைக்கோபேட்ஸ் இன்னும் மோசமான கொலைகள் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில்லான மர்டர்ஸ்லாம் இருந்தாலும் இவனை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இவன் வந்து ஒரு நார்மலான ஒரு சிவிலியன், கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒரு சிவிலியன். கடவுள் பேரை சொல்லி கொலை பண்ணுற ஒரு சைக்கோபேத்தை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதனால தான் இவனை பற்றி நான் பேசுகிறேன். டைம் இருந்தால் பிடிச்சிருந்தா அந்த ஹூலி ஸ்பைடர் மூவி போய் பாருங்கள். ஹூலி ஸ்பைடர் மூவி பார்க்குறத விட அண்ட் அலாங் கேம் அ ஸ்பைடரோட டாக்குமெண்ட்ரி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கும். நான் ரொம்பவே கம்மியாக சொல்லியிருக்கேன். அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா அந்த விக்டிம்ஸோட குழந்தைங்கள்லாம் பேசுவாங்க. ஒரு விக்டிம் வந்து அவங்களுக்கு ஸ்டில் நடந்துகிட்டு இருக்க பிரச்சனையை பற்றி பேசுவாங்க. இந்த சைதானியோட ஃபேமிலி எப்படி இதை ட்ரீட் பண்ணுறாங்கன்ற விஷயத்தை பற்றி பேசுவாங்க. அவனோட பையன் எப்படி இதை எடுத்துக்கிறான்ற விஷயமும் இருக்கும். இந்த ஜட்ஜி இது வந்து எப்படி பார்த்தாருன்ற விஷயமும் இருக்கும். இவனுக்கு வந்து நிறைய இஸ்லாமிக் சப்போர்ட்டை வந்து அங்கே இருந்திருக்கு. அவங்க எல்லாருமே வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயத்த நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ரியில் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பாட்காஸ்ட்டுக்கு ஒரு லைக் போடுங்க, ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இது மாதிரி நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு சப்ஸ்டியூட்டோட உங்களுக்கு நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அன்டில் பாய்.